வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸில் இருக்கிற ரெயின்போ அப்படின்ற அந்த ஒரு பைக் அக்சசரிஸ் ஷாப் தான் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஷாப் எதுக்கு பேர் போனது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹெல்மெட்ஸுக்கு தான் பயங்கர ஃபேமஸ் இந்த கடை. பட்டு அது மட்டும் நினைக்காதீங்க, இப்போ உள்ளே வந்திங்கன்னா பைக் அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த்து பார்த்திங்கன்னா பர்த்டே வருது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ அந்த ஹெல்மெட் தான் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வண்டி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தேன். இந்த ஆக்சர் ஹெல்மெட் வாங்கணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா பேந்தர் அப்படின்ற அந்த ஒரு மாடல் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிருந்துச்சி. ஸோ அந்த மாடல் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன். ஓகே தான், பட்டு ஏதோ ஒன்று எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அந்த ஹெல்மெட்டுக்கும் என் வண்டிக்கும் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்றது. தென் பார்த்திங்கன்னா டைகர் மாடல் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எது பேந்தரை விட இந்த டைகர் பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன். பட் கடையில் அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து பேசிக் மாடலு டைகர்ன்றது அந்த மேலே அந்த எக்ஸ் லோகோ வருதில்ல, அது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஹெல்மெட் வாங்கினோன்னா மேலே அந்த ஸ்டீலில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா பயங்கர லுக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ டைகரு இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. இப்போ பேந்தர் எடுக்கலாமா இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட நானே கேட்டேன், நீங்களே சொல்லுங்கண்ணே, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, இந்த என் வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்கண்ணே அப்படின்னு. அப்போ தான் அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக் பிளாக் பார்த்திங்கன்னா ப்ளெயின் கிளாசிக் பிளாக் எடுத்து கொடுத்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாகவே. உங்கள் வண்டிக்கு இது சூப்பராக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் உண்மையாகவே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்துடலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், ஹெல்மெட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டேன். பரத்தும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், உனக்கு நல்லா தான் இருக்கும், வண்டிக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வச்சுருந்தேன் ஸ்டீல் பேடில். என் வண்டிக்கு ஏற்ற மாதிரியே வாங்கி வச்சுருந்தேன். பட் அது என்னென்னா கொஞ்சம் நம்ம ஒரு 100 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகும் பார்த்திங்கன்னா. அதனால் கொஞ்சம் சைஸு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் டைட்டாகவே எடுக்கும்போது நம்ம ஒரு 100 தாண்டி போனால் கூட எதுவுமே நமக்கு வைப்ரேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா எம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை போட்டு பார்க்கணும். அந்த பேந்தர் ஹெல்மெட்டு கூட எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஹெல்மெட்டு தான். ஸோ இது பக்கத்துலேயே அந்த கிளாசிக் பிளாக்கையும் பார்த்திங்கன்னா வச்சு பார்த்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல அட்ராக்ஷனாகவும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இம்ப்ரெஷன் நம்ம பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா கிளாசிக் தான் செம்மையாக இருக்குது உண்மையாகவே. மெட்டீரியல் குவாலிட்டிலேருந்து அதுதான் பயங்கரமாக இருக்குது. அவங்களும் அந்த அண்ணனும் அதுதான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிளாக் தான் நல்லா செட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் நம்ம இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணிட்டேன். இந்த கிளாசிக் பிளாக்கோட ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 5000 வருது. ஆக்சுவலாக 5000னா நான் ரவுண்டப்பாக சொல்கிறேன், 4900 அந்த மாதிரி சம்திங் வருது. பட் இவங்க என்னென்னா இப்போ இந்த ரெயின்போ கடையில் பார்த்திங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்கு. 4250 தான் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு. ஸோ உங்களுக்கும் யாராவது ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து ரெயின்போ கடையில் வந்து வாங்குங்க, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸோடு இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
சரி ஹெல்மெட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த அண்ணனை போட்டு விட்டாங்க. பார்த்தா செம டைட்டு. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அழுத்துது, அப்படியே பேச கூட முடியல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழுத்துது. ஆனால் அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. நம்ம நான் வேறு KTM RC 200 வச்சுருக்க வாசி, நம்ம கை வேறு சும்மா இருக்காதா, எப்படி நான் பறந்துக்கிட்டு தான் போவேன். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே ஹெல்மெட் வாங்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த அண்ணனும் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே இருக்க அந்த ஃபர் கிளாத் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண உள்ளே கொஞ்சம் அமுங்கிரும், அதனால் நீங்கள் எடுக்கும்போதே டைட்டாகவே எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹெல்மெட்டை வேறு போட்டு நான் அந்த கண்ணால் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயங்கர ஹாப்பி ஆகிப்போச்சு. அப்படியே என் கண்ணில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சு, வரிசையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதையும் அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி வாங்கினா கரெக்டாக இருக்கும்னா, இல்லை எந்த கம்பெனி வாங்கினா கரெக்டாக இருக்கும், நான் மறுபடியும் அதே ஹெல்மெட் கம்பெனிலே வாங்கிடலாம், அக்ஸர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக என் வண்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஆரஞ்சு வித் பிளாக் அந்த கலர்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்தேன். சரி அப்புறம் எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, ரைடிங் ஜாக்கெட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா ஒரு கம்பெனியாக ஒரு பிராண்டாக எடுத்துருவோமே அப்படின்ற ஒரு ஐடியா தான். அதே மாதிரி இதோட ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயும் 5000 தான், இங்கேயும் 5000 தான். பட் நான் அவங்ககிட்ட கேட்டேன், அது எப்படின்னா ஹெல்மெட்டை மட்டும் ஆஃபரில் கொடுக்குறீங்க, இது ஆஃபரில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் வீக் இல்லை ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபரில் இருக்கும், ஏன்னா தீபாவளி நெருங்க ஆஃபரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேண்ணா, அப்போ கண்டிப்பாக நான் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன் அவங்ககிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிராண்ட் எடுக்கிறத விட இதுக்கு அடுத்து இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்குது, ரைனாக்ஸ் அப்படின்ற அந்த பிராண்டு பயங்கரமாக இருக்கும் இதை விட. பட் அது 8000 அந்த மாதிரி வருது. இதை விட ஸ்பெக்குலேருந்து எல்லாமே அது பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, நான் ஐடியா பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். சரி அப்படியே அந்த ரைடிங் ஜாக்கெட்டோட அப்படியே அந்த ஹெல்மெட்டை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்ன்ட்டு அப்படியே போட்டு பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையாகவே அந்த ஒரு ஃபீலே கிடச்சிது. டக்குன்னு போய் அப்படியே கீழே போய் அப்படியே ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு லாங் ட்ரிப் போயிடணுண்டா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன். அது ஏன்னு தெரில, என்னோடய ஃபயர் ட்ராகனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு அக்சசரிஸோ ஏதாவது ஒரு திங்ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாகிடுறேன். அதையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டேக்காக இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு சேஃப்டிக்காக ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற போது எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வைசர் சன்லைட்டில் மார்னிங் ஓட்டுறதுக்காக வைசர் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க நிறைய கலர் எடுத்து வந்துருந்தாங்க. அதில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதான் ஒன்று போட்டு காட்டுங்கண்ணே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களே ஃபிட் பண்ணி காமிச்சாங்க. உண்மையாகவே அதையும் போட்டு பார்த்தேன், பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கர லுக்காகவும் இருந்துச்சு. உண்மையாகவே மார்னிங் சன்லைட்டில் நான் என் வண்டியில் ஓட்டிகிட்டு போனேன்னா வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே பயங்கர கிளாசிக்காகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஹெல்மெட்டே பார்த்திங்கன்னா, ஐயோ எனக்கு ஹெல்மெட்டு தான் அப்படியே கண்ணுக்குள்ளே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கிளாசிக் பிளாக்கில் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு என் வண்டிக்கு ஒரு செட்டான ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வைசர் பார்த்திங்கன்னா நான் வாங்கலை, ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வாங்கி முடிச்சாச்சு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹெல்மெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தனியாக நான் ஒரு வீடியோவில் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.